டைரக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2016 வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம், படம் வந்து சென்சாரில் பேன் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமே இருந்தது. அது நான் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், கடனும் பேசிகிட்டே இருந்தார். நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், படம் பார்த்தேன். யாருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறமா விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசினேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஊரே புகழ்ந்தாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசினதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் ரெண்டு பேரையுமே இணைச்சிது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 படம் ஹிட்டு கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினச்சாலும் இங்கே இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து இந்த டைட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாலேயே ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தால் அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கு விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்க்கெட்டோடு இருக்கிற ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒருவன் ஒரு கதை பண்ணி சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னேன். கோடியில் ஒருவன் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, மற்ற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சார் ஒரு 1 இயரில் முடிச்சுடுவார். அவர் செம ஸ்பீடு. 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகாது. கோடியில் வந்து கோவிடில் மாட்டிச்சு. 2 வருஷம்ன்றதுனால வி ஹேட் டு ட்ராவல் ஃபார் அ லாங் டைம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லேயே ஃபஸ்ட்டு லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சாருக்கு கோவிட். ஆனால் அது கோவிடா இல்லை ஜுரமானு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்லை, ஆனால் ஜுரம், பயங்கர ஜுரம். அப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்கில் கிரியேட் ஆகல. அந்த ஜுரத்தில் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சு, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் வெளியில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து மறந்துருக்கோம். அது சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஸோ எங்கள் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய படம் சாரை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு. ஆக்சுவலாக செகண்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியாக மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் 2-3 வாரங்கள் இருந்துச்சு. அப்புறம் சாரோட கோடியில் ஒருவன் படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்லோவாக ரீபில்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, தனஞ்சயன் சார், இன்ஃபினிட்டி கம்பெனி, கமல் போகரா சார், ராஜா சார், இவங்களாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்துடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் தனியாக பண்ணிட்டு இருந்தார், அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு இருந்தார். மோதரே ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில் பண்ணும்போது அவங்க லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த படத்தில் அவர் எடுத்த மெனக்கடல், அது மூலயமா என்ன ஒரு ரொம்ப சேஃபாக டேக் கேர் பண்ணிக்கிட்டு, ஒரு கிரியேட்டர் எவ்வளோ பார்த்துக்கணுமோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இதெல்லாமே பண்ணதுனால எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஃபேக்குன்றதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 வருஷம் பழகினா கூட அந்த ஃபேக்குன்றதே இல்லாமல் ரொம்ப 100% ஓப்பனாக திமுரா தில்லா இருக்கிற ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோடியில் ஒருவன் தான் அவர். ஸோ அதனால் வி லவ் யூ ஆல்வேஸ் சார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்கள் அருண் கூட படம் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ட்ரைலர் தெரியாக இருந்தது, செம மாசாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், we want கோடியில் ஒருவன் 2 சார். Yes. Any update, sir? Sir, you will update, sir. Okay, sir. You're waiting for that. Thank you so much, sir.